ஸோ என்னோட ஜென்யூனான ரிவ்யூவாக தான் இருக்க போது நிறைய பேர் வந்துட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எனக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குங்க, அது கூட கிடையாது. நீங்கள் லாங் ஹேர் வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்காக தான். ஸோ இதையே நான் வாங்கினேன்னு சொல்கிறேன். ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஹேரை வந்து லெங்க்த்தாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அப்போத்துல வந்து ஹேரை வளர்க்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த லெங்க்த்துக்கு வந்தோடனே என்னோட ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக மாறிடுச்சு. அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணிங்கன்னா அதில் என்னோட ஹேர் வந்துட்டு ப்ராப்பராகவே செட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு என்னோட ஹேரை என்னால் செட் பண்ணவே முடியலை, ரொம்ப ட்ரையாக ரொம்ப ஃப்ரிஸியாக மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு என்னால் கோம்லாம் ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவேன், பட் ஏதோ மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலில் போய் நிற்கும். ஸோ நான் அப்படியே வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய வந்துட்டு ஹேர் ட்ரைஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கனால என்னோட ஹேர் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு. ஸோ எனக்கு என்னோட ஹேர் வந்துட்டு லெங்க்த்தாக வளர்க்கணும், அட் த சேம் டைம் வந்துட்டு ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஓகே ஹேர் சீரம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஹேர் சீரம் வாங்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஹேர் சீரம் வந்துட்டு பெஸ்ட்டாக தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நல்ல ரேட்டிங்கும் இருந்துச்சு அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ இது எனக்கு 200 rupees வந்துச்சு. கரெக்டாக சொல்லணும்னா 212 ரூபாய்க்கு வந்துச்சு. ஓகே அஃபோர்டபுளாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த் தானான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஜென்யூனான ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. ஸோ ஓப்பன் பண்ணிடுவோமா? கத்தி ஓகே கையிலேயே பிரிப்போமே. அண்ட் பேக்கேஜிங் வந்துட்டு ரொம்ப வஸ்ட். ஏன்னா ஒரு கார்போர்டு வந்துட்டு லைக் அப்படியே மடித்து உள்ள ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. இப்படியே ப்ராடக்ட்டை பார்த்துடலாம் போல். தெரியுதா? தெரியும் நான். ஸோ அவ்வளோதான் ப்ராடக்ட். மேலே ஒரு பாக்ஸ் இருக்குமே, அது கூட கிடையாது. அதில் அப்படியே பாட்டில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி கார்போர்டில் அப்படியே சுருட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் பேக்கேஜிங்கெல்லாம் அந்தளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஸோ இதான் ப்ராடக்ட். ஒரு நிமிஷம். இது வந்துட்டு ஒரு 50 ml நினைக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். ஆமாம் 50 ml வந்துட்டு உங்களுக்கு 200 rupees வருது. அஃபோர்டபுள் தான். மற்ற சீரம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இது அஃபோர்டபுளாக தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் என்ன பிராண்ட்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸமே. ஸோ ட்ரெஸ்ஸமே பிராண்ட்லேருந்து இந்த ஒரு சீரம், ஹேர் சீரம். ஸோ இது வந்துட்டு ப்ரொடெக்டண்டாகவும் யூஸ் ஆகும். ஓகேவா? அப் டு 230 degrees Celsius. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ட்ரையர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹேர் ப்ரொடெக்டர் தேவைப்படும். நான் என்னோட பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் சீரம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் 250 rupeesனு போட்டிருக்கு, பட் எனக்கு 212க்கு வந்துச்சு. பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஸோ நான் இப்போ தான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ட்ரையர் யூஸ் பண்ணேன்னா வந்துட்டு வீடியோ போடும்போது இன்னும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கக்கூடாது அதில் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சோண்டு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி பார்ப்போமா. அண்ட் எனக்கு வந்துட்டு என்ன ஒரு கன்சர்ன்னா, எனக்கு இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணும்போது ஆயிலியாக இருக்கக்கூடாது. ஹேரை வந்துட்டு ப்ராப்பராக செட்டே பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லைனாவே எனக்கு ஓகே தான். 1 minute இன்னும் வரவே மாட்டுது. ஓகே ஒரு 3 drops கிட்ட எடுத்திருக்கேன். அண்ட் இது எனக்கு பார்த்தா ஆயிலியாக தான் இருக்கும் போல், பட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ஹெவியான ஸ்மெல்லான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹெவி கிடையாது, பட் இருக்குது, ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது இல்லை. ஆனால் அந்த ஸ்டிக்கினஸ் ஆயிலினஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. ரொம்ப அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஆயிலியாக இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடாது தான் நினச்சேன். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் வந்துட்டு அதை யூஸே பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு சீரம் வச்சுருந்தேன். அதுவுமே என்ன பிராண்ட்னா 1 minute. இந்த ரெவ்லான்லேருந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சீரம் மாதிரி தான். ஸோ இது வாங்கியிருந்தேன். அது எனக்கு வந்துட்டு ஒர்த்தாகவே தெரில. ஏன்னா இது அரவுண்ட் ஒரு 900 rupees வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, ரொம்ப காஸ்ட்லி தான். 1000 rupees கிட்ட வந்துச்சு. பட் பெருசாக அது ஒர்த்தே கிடையாதுன்னா. ஸோ யூஸ் பண்ணி ஒரு 1 hourலேயே அதோட ஸ்மூத்னஸ் எல்லாமே போயிடும். ஸோ அந்த அளவுக்கு அது ஒர்த்தாகவே இருக்காது. ஸோ இதை யாராவது வாங்கன்னு நினச்சிங்கன்னா வாங்கிடாதீங்க. வேர்ஸ்ட் ப்ராடக்ட், எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு ப்ராடக்ட். ஸோ முன்னாடிலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி ஹேருக்குள்ளே வந்துட்டு லைக் கோம் பண்ணனா என்னால் வந்துட்டு அதை திருப்பி எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃப்ரிஸியாக இருக்கும், புரியுதா? ஸோ அந்த மாதிரி இப்போ இல்லை, ஸ்மூத்தாகவே இருக்குது. ஒருவேளை நான் கம்மியாக யூஸ் பண்ணிட்டேனான்னு தெரில, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்துட்டு ஒரு 1 monthக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை நான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணால் ஒரு 1 month வரும்.
ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதையுமே காமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணால பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு ஒரு ஷைன் இருக்குது ஹேரில் தெரியுதா? ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் ஷைன் நல்லாவே எனக்கு தெரியுது. நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு ட்ராப் கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. என்னால் வந்துட்டு ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது அந்த ஸ்மூத்னஸ். அண்ட் ஷைனுமே தெரியுது, நல்லாவே தெரியுது ஷைன். அண்ட் ஸ்டிக்கியாக இல்லை ஆயிலினஸ் எதுவுமே கிடையாது. என்னோடய கையிலே சுத்தமாக தெரில, அந்த ஆயிலினஸ்ஸே இல்லை. ஸோ அது வரைக்கும் எனக்கு ஓகே தான். ஏன்னா எனக்கு அந்த ஆயிலினஸ் இல்லை அந்த ஸ்டிக்கியாக இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா என்னால் வந்துட்டு யூஸ் பண்ணவே முடியாது. இதில் உங்களுக்கு அது தெரியும், கொஞ்சம் ஆயிலினஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் ரொம்ப வாவ் அப்படிலாம் கிடையாது. ஓகே, இந்த அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் ஹேரை வந்துட்டு லைக் ஹேர் ப்ரொடெக்டண்டாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். அண்ட் இந்த ஸ்மூத்னஸ் வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னு தெரில. வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு ஒரு நாள் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஒரு நாள் என்னால் வந்துட்டு ஈஸியாக இந்த ஹேரை ஸ்மூத்தாக வச்சுக்க முடிஞ்சுன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் இந்த அமௌண்ட்டுக்கு. அண்ட் இது 1 month வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் திருப்பி யூஸ் பண்ணும்போது ஒரு வேளை 1 monthக்குள்ளே முடிஞ்சாலும் முடிய வாய்ப்பு இருக்குது. பட் வந்துடும் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு இதில் இருக்க அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்பவும் சுத்தமாக இல்லாமலும் இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் வாங்குறது தான் எல்லாமே நல்லது. பட் இந்த மாதிரி ஹேர் சிரமில் கண்டிப்பாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப இல்லை, மைல்டாக தான் இருக்குது. பட் நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு லாங்கான ஹேர் இருக்குது, இல்லை வந்துட்டு லாங்கான ஹேர் வந்துட்டு வளர்க்க போகிறோன்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஹேர் ஃப்ரிஸியாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் சீரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ராடக்ட் நேம் வந்துட்டு ட்ரெசமே பிராண்டில் கிளாஸ் அல்டிமேட்டுங்கிற இந்த ஹேர் சீரம் தான். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் ஃபியூச்சரில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.